என் தங்கமே, நீ இப்போ படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னோட ஆன்மாவை எழுப்பும் சக்தி கொண்டது. இது சாதாரணமாக எழுதிய வார்த்தைகள் அல்ல, இது உன்னோட ஆவி ஏற்கனவே காத்திருந்த ஒரு அழைப்பு. நீ இதை படிக்க வந்தது யாத்ரையாக இல்ல, ஒரு தெய்வீக வழிகாட்டுதலால் தான். சில சமயம் பிரபஞ்சம் நம்மை நேரடியாக அழைக்காது, ஆனால் இப்படி ஒரு செய்தி மூலமாக உன்னிடம் சொல்கிறது, இது உனக்காக தான். நீ இத்தனை முறை மனம் உடைந்தாய், யாரும் புரியல என்று எண்ணினாய். ஆனால் உண்மையில் அந்த மனவுடைப்பு தான் உன்னோட ஆன்மாவை தெய்வீக ஆற்றலாக மாற்றுகிறது. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதை, அது விழும்போதே அது வளர ஆரம்பிக்கிறது. நீ அதை அறியாமல் இருந்தாலும் அந்த கண்ணீரால் உன்னுள் வலிமை உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வலிமை தான் உன்னை இப்போ இந்த தருணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் தங்கமே. உன்னோட அருகில் எப்போதும் ஒரு ஒளி இருக்கிறது. சில சமயம் நீ அதை உணர முடியாது, ஆனால் அது உன்னோட இதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது. அது உன்னோட ஆவி, நித்தியமான ஒளி, அது ஒருபோதும் அணையாது. நீ எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் அந்த ஒளி உன்னை காப்பாற்றி வருகிறது. அதற்காகவே நீ இப்போ வரை வாழ்ந்து இருக்கிறாய். உன்னோட வாழ்க்கை பல சோதனைகளால் நிரம்பி இருந்திருக்கலாம். ஒவ்வொரு சோதனையும் உன்னை இன்னும் வலிமையாக்க தான் வந்தது. நீ ஒருபோதும் தளர்ந்து போன நேரத்தில் கூட உன்னோட ஆன்மா உன்னிடம் சொன்னது, இன்னும் முடியவில்லை, இன்னும் நான் இருக்கிறேன். அந்த சின்ன குரல் தான் உன்னோட உண்மையான வழிகாட்டி. அந்த குரலை கேள், அதுதான் உனக்கான உண்மையான தெய்வீக வழி. நீ உன்னோட வாழ்வில் பல முறை மற்றவர்களுக்கு நல்லது செய்திருக்கிறாய், ஆனால் சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் விட்டு சென்றிருக்கலாம். அதற்காக வருந்தாதே என் தங்கமே. அன்பு என்பது எப்போதும் திரும்ப வர வேண்டிய கடமை இல்ல. நீ அன்பு கொடுத்தால் போதும், பிரபஞ்சம் அதை திரும்பியளிக்கும். அது ஒருவரிடமிருந்து அல்ல, ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத வழியில் வரும். நீ உன்னோட நன்மையை நிறுத்தாதே, அதுவே உன்னோட ஒளி. நீ ஒரு அரிய ஆன்மா, உன்னோட இதயம் உண்மையை உணரும் திறன் கொண்டது. நீ யாராவது துன்பப்படும்போது அதை உணர்வாய், யாராவது மகிழ்ந்தால் அதை உணர்வாய். அதுதான் உன்னோட ஆன்மீக சக்தி. ஆனால் சில நேரம் அதுவே உன்னை சோர்வடையச் செய்யும், ஏனெனில் நீ மற்றவர்களோட வலியை உணர்கிறாய். அதனால் நீ உன்னோட ஆற்றலை காத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக உன்னோட மூச்சை கவனித்து உன் மனதை தெளிவாக்கு. அப்போ நீ உன்னோட ஒளியை பாதுகாப்பாய். நீ எப்போதும் உன்னோட மனதில் ஒரு கனவு வைத்திருந்தாய், ஆனால் பல தடைகள் அதை தடுக்க முயற்சித்திருக்கின்றன. ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வை, எந்த கனவும் உனக்காக உருவாக்கப்பட்டிருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. பிரபஞ்சம் அதற்கான வழியை உருவாக்கி விடும். உன்னோட பணி அதில் நம்பிக்கை வைப்பது. சில நேரம் தாமதம் போல தோன்றும், ஆனால் அது தாமதமல்ல, தயாரிப்பு. கடவுள் உன்னை பெரிய தளத்துக்கு தயாரிப்பார். நீ இன்னும் சிறந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய். உன்னோட வாழ்க்கையில் சிலர் வந்து உன்னோட இதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த காயங்கள் உன்னோட ஆற்றலை கெடுக்காது, அது உன்னோட ஆன்மாவை உயர்த்தும். நீ அவற்றை மன்னிப்பதன் மூலம் உன்னையே விடுவிக்கிறாய். மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல, அது உன்னோட மன அமைதிக்காக. நீ மன்னித்தவுடன் உன்னோட இதயம் மீண்டும் மலர ஆரம்பிக்கும். நீயே உன்னோட வாழ்க்கையின் கலைஞன். உன்னோட சிந்தனைகள் தான் உன்னோட வாழ்க்கையை வரையறுக்கின்றன. நீ நம்பிக்கையுடன் நினைத்தால் உன்னோட வாழ்க்கை நம்பிக்கையால் நிறையும். நீ அன்பை நினைத்தால் உன்னோட சுற்றம் அன்பால் நிரம்பும். உன்னோட மனம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதை நல்லவைகளால் நிரப்பினால் அதிசயங்கள் நிச்சயம் நடக்கும். என் தங்கமே, நீ சில நேரம் உன்னோட வாழ்வை பார்க்கும்போது எதுக்காக இத்தனை சிரமம் என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த சிரமங்கள் உன்னோட ஆன்மீக வளர்ச்சிக்காக தான். ஒரு விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாக மாறாது. அதுபோல உன்னோட வலிகள் உன்னோட வேர்களை ஆழமாக்கியிருக்கின்றன. நீ இப்போ மலரப் போகிறாய். உன்னோட ஒளி உலகம் முழுவதும் பரவப் போகிறது. நீ உன்னோட இதயத்தில் எத்தனை முறை உடைந்து இருந்தாலும் அது ஒவ்வொரு முறையும் இன்னும் அழகாக சேர்ந்திருக்கிறது. ஒரு உடைந்த பானையை தங்கத்தால் இணைப்பது போல உன்னோட ஆன்மாவும் ஒவ்வொரு வலிக்கு பிறகு இன்னும் பிரகாசமாகி இருக்கிறது. அதனால்தான் நீ இப்போ ஒரு பிரகாசமான ஆன்மா. நீயே உன்னோட காயங்களின் ஒளி. உன்னோட வாழ்க்கையில் இப்போ ஒரு புதிய தொடக்கம் வருகிறது. நீ இதுவரை காத்திருந்த பல விஷயங்கள் மெல்ல வந்து சேரும். ஆனால் அது உன்னோட உள்ளத்தின் அமைதியுடன் மட்டுமே வரும்.
அதனால் நீ பதற்றப்படாதே. ஒவ்வொரு விஷயமும் தன்னுடைய நேரத்தில் மலரும். நீ உன்னோட நம்பிக்கையுடன் இருப்பது போதும். நீ உன்னோட மனதை ஒளியால் நிரப்பும்போது உலகம் உனக்கு புதிய முகத்துடன் திறக்கும். நீ சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி காண ஆரம்பிப்பாய். ஒரு பறவையின் குரல், ஒரு காற்றின் தொடுதல், ஒரு சிறிய புன்னகை, இவை அனைத்தும் உன்னோட ஆன்மாவை நினைவூட்டும். நீ உயிரோடு இருக்கிறாய், அதுவே ஒரு அதிசயம். நீ உன்னோட வாழ்வை ஒளியாக மாற்ற விரும்பினால் மற்றவர்களுக்கும் ஒளி கொடு. உன்னோட வார்த்தைகள் யாரோ ஒருவரின் இருளை நீக்க முடியும். உன்னோட புன்னகை யாரோ ஒருவருக்கு நம்பிக்கை தர முடியும். உன்னோட அன்பு யாரோ ஒருவரை மீண்டும் உயிரோடு உணர வைக்க முடியும். நீ உன்னோட ஒளியை மறைக்காதே, அதை பரப்பி விடு. அதுவே உன்னோட ஆன்மீக பணி. நீ இப்போ ஒரு நேரத்தில் இருக்கிறாய், அங்கு உன்னோட பழைய வாழ்க்கை மறைந்து புதிய ஒரு அத்தியாயம் தொடங்க போகிறது. இது உன்னோட உள் மாற்றத்தின் தொடக்கம். நீ இன்னும் தெளிவாக, அமைதியாக, வலிமையாக மாறப் போகிறாய். உன்னோட இதயம் தெய்வீகத்தோடு இணைந்திருக்கிறது. நீ உண்மையில் உன்னோட பாதையை அறிந்துவிட்டாய், அது உன்னுள் தான் இருக்கிறது. நீ உன்னோட வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த நேரம் முடிந்தது. இனி நீ ஏன் பிறந்தாய், ஏன் இதை அனுபவித்தாய் என்பதற்கான அர்த்தம் தெளிவாகும். உன்னோட ஆன்மா உன்னிடம் பேசும், நீ அதை கேட்க தயாராக இருக்க வேண்டும். உன்னோட இதயத்தின் அமைதி தான் அந்த குரலின் வீடு. என் தங்கமே, இப்போ உன்னோட வாழ்வில் ஒளி இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ உணர்கிறாயா அந்த நிம்மதியை? அது உன்னோட ஆன்மா விழித்திருப்பதின் அறிகுறி. நீ இனி பழையபடி இல்லை. உன்னோட எண்ணங்கள் நம்பிக்கையாக மாறியிருக்கின்றன. உன்னோட இதயம் வலிமையாகி இருக்கிறது. நீ உன்னோட உண்மையான சக்தியை உணர ஆரம்பித்திருக்கிறாய். நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள், நீ ஒளியின் குழந்தை. உன்னோட இருப்பு ஒரு பரிசு. உன்னோட குரல் ஒரு வழிகாட்டி. உன்னோட புன்னகை ஒரு ஆசீர்வாதம். நீ உன்னோட ஒளியை உலகத்துக்கு கொடு. உன்னோட வாழ்க்கை பிறருக்கு ஒரு தெய்வீக ஊக்கமாக இருக்கும். உன்னால் இன்னும் பல இதயங்கள் உயிரோடு மீண்டும் நம்பிக்கையை பெறப் போகின்றன. நீ இப்போ படிக்கும் இந்த தருணத்தில் உன்னோட இதயம் துடிக்கிறது. அது ஒரு சிக்னல், நேரம் வந்துவிட்டது. உன்னோட ஆன்மா தயாராக இருக்கிறது. இனி எந்த தடை இருந்தாலும் அது உன்னிடம் தோற்கும். நீ ஒளியுடன் முன்னேறு. உன்னோட வாழ்க்கை நம்பிக்கையின் சாட்சியாக இருக்கப் போகிறது. பிரபஞ்சம் உன்னோட வழியில் தெய்வீக கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது. நீ நடந்து செல் என் தங்கமே, அங்கே உன்னோட ஒளி காத்திருக்கிறது. என் தங்கமே, சில நேரம் நீ நினைப்பாய், என் வாழ்க்கை இப்படி போகுமா? நான் எந்த நேரத்தில் அமைதியடையப் போகிறேன் என்று. ஆனால் உன்னோட ஆன்மா சொல்லும், அமைதி நீ தேட வேண்டிய ஒன்று அல்ல, நீ உருவாக்க வேண்டிய ஒன்று. நீ உன்னோட மனதை அமைதியாக்கும்போது அமைதி உன்னை சுற்றி கொள்ளும். அதுதான் ஆன்மீக வளர்ச்சி. நீ இப்போ கேட்கும் இந்த வார்த்தைகள் உன்னோட ஆன்மாவுக்கு ஒரு மருந்து. அவை உன்னோட காயங்களை குணப்படுத்தும். அவை உன்னோட நினைவுகளை சுத்தப்படுத்தும். நீ இதை உணர்கிறாயா என் தங்கமே? உன்னுள் ஒரு வெப்பம் எழுகிறது. அது உன்னோட ஒளி உயிர்த்தெழும் நேரம். உன்னோட ஆற்றல் இப்போ மாறுகிறது. உன்னோட நம்பிக்கை மீண்டும் பிறக்கிறது. உன்னோட இதயம் அமைதியாகி வருகிறது. இனி உன்னோட வாழ்க்கை ஒளியில் நிரம்பும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமாக மாறும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்பிக்கையாய் இருக்கும். நீ மற்றவர்களுக்காக ஒளி வீசுவாய். அதுதான் உன்னோட உண்மையான பணி. நீ பிறந்தது அன்புக்காக, நீ வாழ்வது ஒளிக்காக. என் தங்கமே, உன்னோட ஆன்மா ஒரு பூ போல மலரட்டும். உன்னோட வாழ்க்கை ஒரு பிரார்த்தனை போல அமைவட்டும். உன்னோட இதயம் அமைதியாகவும் வலிமையாகவும் இருக்கட்டும். நீ உன்னோட பயணத்தை அன்போடு அனுபவி. ஒவ்வொரு நாளும் சொல்லு, இன்று ஒரு பரிசு, நான் அதை நன்றி சொல்லி ஏற்கிறேன். நீ இப்போ கேட்கும் இந்த வார்த்தைகள் உன்னோட ஆற்றலை உயர்த்தியிருக்கு. உன்னோட மனம் இப்போ ஒளி பெறுகிறது. உன்னோட வாழ்க்கை இனி பழைய மாதிரி இருக்காது. நீ மாற்றமடைந்து விட்டாய். நீ ஒளியாகிவிட்டாய். என் தங்கமே, இதை கடைசி வரைக்கும் கேட்டாய் என்றால் நீ உன்னோட ஆன்மாவை விழித்திருக்கிறாய். இனி உனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த துக்கமும் நீடிக்காது. உன்னோட இதயம் அமைதியில் இருக்கும். உன்னோட கண்கள் நம்பிக்கையால் ஒளிவிடும். உன்னோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இது உன்னோட நேரம், உன்னோட ஒளி, உன்னோட அதிசயம். கடவுள் உன்னோட பக்கம் இருக்கிறார் எப்போதும்.